வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, மீந்த சாதத்தில் தோசைக்கு பணியாரத்துக்கு அரிசி எவ்வளவு போட்டால் சாஃப்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, சாதத்தோட வெயிட்டுக்கு 200 கிராம் சாதம். அரிசி பார்த்திங்கன்னா 150 கிராம் பச்சரிசி, 150 கிராம் புழுங்கல் அரிசி, 1½ டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு ஒரு 4-5 மணி நேரம் கழித்து சாப்பாட்டையும் அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கொல கொலன்னு போகாது. மெயினாக ஒரு சிலர் வந்துட்டு ஆட்டுவாங்க, பட் ஆனால் அது கொல கொலன்னு போயிடுது, சாப்பிடவே நல்லா இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்க அளவு உங்களுக்கு வந்து கொல கொலன்னுலாம் போகாது. நல்லா சாஃப்டாக நம்ம ரெகுலர் இட்லி அரிசியில் இட்லி காட்டின அரிசியில் வந்து நம்ம தோசை ஊற்றுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் முருகலாகவும் வரும். பச்சரிசி போட்டிருக்கறனால, சாப்பாடு இருக்கிறனால உளுந்து அவசியம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் 1½ டேபிள் ஸ்பூன் எதுக்கு உளுந்து போடுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் தோசைங்கிறதுக்கோசரம் தான் போடுறோம். இது வந்து நீங்கள் காலையில் வச்ச சாதம் மீதி இருந்தாலும் செஞ்சுக்கலாம், இல்லை பழைய சாதம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதே தான் அளவு உங்களுக்கு. நான் இப்போ வந்துட்டு அரிசி ஊறிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ஆட்டணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் சாதத்தை மட்டும் போட்டு கிரைண்டரில் நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் வெறும் சாப்பாட்டை மட்டும் போட்டு நல்லா சாதத்தை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதே தண்ணி ஊற்றின சாப்பாடாக இருந்தால் நீங்கள் தண்ணி வந்து நல்லா வடிய வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தண்ணி தேவையில்லை. காலையில் வடித்த சாப்பாடு அப்படின்னா லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சாப்பாட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா சாப்பாடு இந்த அளவுக்கு நைஸாக அரைப்பட்டுடுச்சு. நான் வந்து குக்கரில் வைக்கிற சாப்பாடு எனது, அதனால் நீங்கள் வடிக்கிற சாப்பாடாக இருந்தாலும் சரி, குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, குக்கரில் வைக்கிறதுனால கீழே வந்து எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. நீங்கள் வடித்த சாப்பாடாக இருந்தால் தனித்தனியாகவே உதிரியாகவே இருக்கும். நீங்கள் வந்துட்டு காலையில் வடித்த சாப்பாடு அப்படின்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸாக ஆட்டிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு 1/4 டம்ளர் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் இன்னும் அரைப்படணும் அப்படிங்கிற பட்சத்தில் சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இல்லைனா தண்ணியில் போட்ட சாப்பாடு அப்படின்னா தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டு வெறும் சாப்பாடை மட்டும் போட்டு ஆட்டுங்க. மறுபடியும் நான் அதே தான் சொல்கிறேன். ஏன்னா சாப்பாடு போடுறப்ப தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா மாவு வந்து நீத்தின மாதிரி போய்டும். எவ்வளோ கெட்டியாக நீங்கள் ஆட்டி வச்சாலும் அடுத்த நாள் பார்க்குறப்பையோ இல்லை காலையில் ஆட்டி நைட்டு எடுக்கிறப்பையோ மாவு கண்டிப்பாக நீத்தின மாதிரி ஆகிடும். சாப்பாட்டை நம்ம எவ்வளோ கெட்டியாக ஆட்டி எடுக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு காலையில் வரைக்குமே மாவு கெட்டியாக இருக்கும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கலாம். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை சேர்த்தாச்சு. இதுக்கு கூட நான் அதிகமாக தண்ணி ஊற்றலை, சும்மா தளிச்சு தான் விட்டுருக்கேன். சாப்பாடு அரைச்சதுலேயே இருக்கிற தண்ணியிலே தான் இப்போ இது அரைப்பட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு அரிசி நல்லா மிக்ஸ் ஆகி பாதிக்கு பாதி அரைப்பட்டுடுச்சு. இன்னும் பாதி அளவுக்கு அரைப்பட்டால் போதும். முடிஞ்ச வரைக்கும் கிரைண்டரில் ஆட்டுங்க, மிக்சியில் வந்து அடித்து எடுக்காதீங்க. 2 டம்ளர் அரிசி தானே, கொஞ்சோண்டு சாப்பாடு தானேன்ட்டு நீங்கள் மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா பதம் வந்து கரெக்டாக வராது. இதே கிரைண்டர்லனா நம்ம பார்த்து கையை வச்சு கிளறி பார்த்து செஞ்சுக்கலாம். இதுன்னு இல்லை, எந்த ஒரு இதுக்கு ஆட்டுறதா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கிரைண்டரில் ஆட்டினீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும், உபரியாக கொடுக்கும். இந்த அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா இன்னும் 100 கிராம் அரிசி சேர்த்தி கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் 150 கிராம் பச்சரிசி, 150 கிராம் புழுங்கல் அரிசி சொன்னேன். நீங்கள் வந்து 200 கிராமாக கூட போட்டு நம்ம சேர்த்திக்கலாம். 1½ டேபிள் ஸ்பூன் வந்துட்டு உளுந்தம்பருப்பு சொன்னேன், 2 டேபிள் ஸ்பூனாக போடுங்க. கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா 20 to 25 கிராம் வரும் உளுந்தம்பருப்பு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 85% நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு ஓட்டி மாவு எடுத்துடலாம். மிக்சியில் போடாதீங்க தயவுசெய்து. மிக்சியில் போட்டால் கண்டிப்பாக நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைக்கிற மாதிரி வரும். அப்புறம் மாவு நீத்தின மாதிரி ஆகிடும். கிரைண்டர்லேயே போடுங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இவ்வளோ உப்பு போடுறேன் இதுக்கு. இதை போட்டு நல்லா அரைப்பட்டப்பறம் மாவு எடுத்துடலாம் நம்ம. இப்போ மாவே நான் அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்தி 50 ml தண்ணி தான் ஊற்றிருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டியாக இருக்குது மாவு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரைண்டர் கழுவுறதுக்கு ஒரு 100 ml தண்ணி ஊற்றி கழுவி இதே மாவுலேயே ஊற்றி வச்சுருங்க. இல்லை வேணும்னாலும் நீங்கள் தனியாகவும் வச்சுக்கலாம். இது வந்து நாளைக்கு காலையில் தோசை ஊற்றினோம்னா சூப்பராக இருக்கும்.
நாளைக்கு தோசையா பணியாரமான்னு எனக்கே தெரியல இன்னும். அதனால் நாளைக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். பார்த்திங்களா, மாவு கொஞ்சம் கூட பொங்கலை. இப்போ நம்ம எப்படி ஆட்டி வச்சோமோ அப்படியே தான் இருக்குது. இப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், நேற்று ஆட்டி வைக்கிறப்ப அரிசி தண்ணி கிரைண்டர் கழுவி ஊற்றின தண்ணி தான் 100 ml தண்ணி. அதுவே இப்போ நல்லா இருக்குது. அந்த தண்ணியே போதுமானதாக இருந்தது. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, அதிகமாக தண்ணி இழுக்காதுன்ட்டு. நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது. இந்த திக்னஸ்க்கு நம்ம தோசை ஊற்றினோம்னா நல்லா தோசை வரும். குழக்குலன்னு போகாது, சாஃப்டாகவும் கொஞ்சம் முருகலாகவுமே வரும். இப்போ தோசை ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். எப்பயுமே ஊற்றுறப்ப சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறமா ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஊற்றுங்க. எனது கல் பெருசுங்கனால 1.5 கரண்டி மாவு எடுக்கிறேன். பாருங்கள், தோசை நல்லாவே வருது. இதை நம்ம மூடி வச்சியும் சுட்டெடுக்கலாம். தோசையை திறந்து கூட வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து மூடி வைக்காம தான் செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்னடா எண்ணெய் எல்லோ கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் பாவக்காய் சிப்ஸ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். அது இது பண்ண எண்ணெய் தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் எல்லோ கலரில் இருக்குது. அங்கே தோசை நல்லா வெந்து வந்திருக்கு. நான் இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு தோசையை திருப்பி போடுறேன். தோசை திருப்புறத்துக்கும் நல்லாவே வருது. நல்லா ரோஸ்டாகவும் வந்திருக்கு. எதுவும் கல்லில் ஒட்டலை, செய்யலை. நான் இப்போ மூடி வைக்காம தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் மூடி வச்சு கூட தோசை ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இது இப்போ நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் ஆன அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து நேற்றே சொன்னேன் பணியாரமாக தோசையான்ட்டு. ஃபைனலாக நான் தோசை தான் முடிவு பண்ணேன். இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தோசை நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், சைடெல்லாம் முருகலாகவும் இருக்குது. தோசை எதுவும் கட் ஆகலை. இப்போ நான் அடுத்த தோசை கூட ஊற்றிட்டேன். நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ. பாய்.